ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபா சுவை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குல்ஃபி. அதை நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட்டியான பால் 1/2 லிட்ரு, சர்க்கரை ஒரு 1/2 கப், கேரட் 1/2 கப், கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க. நம்ம அந்த கெட்டி பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது நம்ம துருவி வச்சுருக்க இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் சேர்க்கும்போது இதோட குல்ஃபியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இல்லை நம்ம அந்த கேரட் சேர்த்ததுனால பாலோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க cashew நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்படி தான் பால் திக்காக இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பால் ஆறுனதுக்கப்புறமா சின்ன டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டம்ளரை கவர் பண்ணிக்கலாம். ஐஸ் ஸ்டிக்ஸை இப்படி லேசாக குத்தி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் இருக்கணும். 8 ஹவர்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை லேசாக நார்மல் வாட்டரில் முக்கி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா குல்ஃபி கையில் வந்துடும். குல்ஃபி சூப்பராக வந்திருக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.